அனைவருக்கும் வணக்கம். நான் சிவகுமார், சாய் துவாரகா மை டூர்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஒரு இடம் வந்து முக்கியமான ஒரு இடம். இது பத்ரிநாத்லேருந்து கொஞ்சம் தூரம் மேலே நடந்தால் மானா கிராமம்னு ஒன்று இருக்குது, மானா வில்லேஜ். இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம சரஸ்வதி நதியை பார்க்க முடியும். இப்போ நம்ம சரஸ்வதி நதியை பார்க்குறோம். இந்த சரஸ்வதி நதி இந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்கக்கூடிய இடம். வாங்க பார்க்கலாம். சரஸ்வதி நதி. இந்த இடம் வந்து பத்ரிநாத்ல இருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் மேலே நடக்கும்போது இந்த இடம் வருது. இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் சரஸ்வதி நதியை. இந்த சரஸ்வதி நதி இங்கேருந்து பாருங்கள், ஒரு 700 மீட்டர் மட்டும் இந்த நதி இங்கேருந்து போகும். அங்கே மட்டும்தான் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு அந்த பக்கம் அங்கேருந்து அலக்நந்தா நதி வருது. இந்த அலக்நந்தா நதி கூட இந்த சரஸ்வதி நதி சங்கமம் ஆகிடுறது. அதோட இங்கே போகிற சரஸ்வதி நதி திரிவேணி சங்கமம், அதாவது பிரயாக்ராஜில் வந்து அந்தர்வாகினி கீழே இருந்து வர்றதா ஐதீகம். சரஸ்வதி நதி பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ. இந்த சரஸ்வதி நதியை பஞ்சபாண்டவர்கள் வந்து கடக்க போகும்போது இந்த சரஸ்வதி நதி அவ்வளோவா இருந்தது. அப்போ இது எப்படி கடக்கணும்னு நினச்சோன்னே பீமர் வந்து அந்த சரஸ்வதி நதிக்கு ஒரு பெரிய மலை, இந்த மலையிலிருந்து ஒரு பீஸ் மலையை எடுத்து அந்த மலையை வந்து இங்கே அவர் ஒரு பாலமாக அமைச்சார். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லையா, இதுதான் வந்து பீமர் பாலம். அந்த கல்லை வச்சுருக்காரு பாருங்கள். இது இப்போ இதுக்கு மேலே பிரிட்ஜ் எல்லாம் போட்டிருக்காங்க. முதல் காலத்தில் இதுதான் பள்ளமாக இருந்துச்சு. இந்த இடத்துல ஒரு கோவில் இப்போ அமைச்சிருக்காங்க, சரஸ்வதி அம்மனோட கோவில். சரஸ்வதி அம்மன் கோவில். சரஸ்வதி நதி. இந்த மானா கிராமத்தில் பஞ்சபாண்டவர்கள் வந்தனால அது ஒரு ஞாபகார்த்தமாக பஞ்சபாண்டவர்களோட சிலை இங்கே வச்சிருக்காங்க. பாருங்க, இவர் வந்து யுதிஷ்டர். பீமர், அர்ஜுனன்,
नगुलर चालू काय சகாதேவ. இது இந்தியாவோட கடைசியில் இருக்க டிபெட் பார்டரோட இருக்கிற கிராமம். சரஸ்வதி நதி. நன்றி, வணக்கம்.